உங்கள் வீட்டில் குட் நியூஸா இல்லை ஏதாவது விசேஷமா? ரெண்டே 2 வாழைப்பழம் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட்டை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எல்லாரையும் 3 மடங்கு சந்தோஷப்படுத்திடலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் மட்டும் தாறுமாறாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 80 ml நெய் சேர்த்தா போதும். இப்போ நெய் உருகுனதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரி பருப்பை 2 வெட்டி சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதில் 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி முழுசாக உரிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வாழைப்பழம் ரொம்ப கனிய வேணாம், ஓரளவுக்கு நல்லா கனிஞ்சிருந்தா போதும். இப்போ நெய்யில் கொஞ்சம் நேரம் வாழைப்பழம் வதங்கினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி 2 உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா இந்த நெய்யிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக மேஷ் பண்ண வரும். ரொம்பவும் மேஷ் பண்ண வேணாம். அதிகமாக கனிஞ்ச பழம் எடுத்திங்கன்னா சீக்கிரம் மேஷ் ஆயிரும். அதனால தான் மீடியமாக கனிஞ்ச பழம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் தட்டுப்படும். அப்போ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால ரொம்பவும் மேஷ் பண்ண வேணாம். இப்போ கரண்டிலேருந்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக ரவையில் கூட இந்த ஸ்வீட் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு கடலை மாவில் தான் செய்கிறேன். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு கடலை மாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. ஆக்சுவலாக வாழைப்பழம் இருக்கிறதுனால கடலை மாவு சீக்கிரம் கரிஞ்சு போகாது. அதனால மீடியம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா கடலை மாவில் இருக்க பச்சை வாசனை போயிடும். இவ்வளவே தாங்க நமக்கு டைமு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருளை ஃபாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இனிப்புக்கேற்ற நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்ல ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வச்சிங்கன்னா சீனி நல்லா மெல்ட் ஆகி அப்படியே இழகி ஸ்வீட்டோட கலந்து ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டு கொடுக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.